என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் கனிவான எனது காலை வணக்கம். இன்றைய நமது கதை நேரத்தில் நான் என் பேத்தி எனக்கு சொன்ன ஒரு கதையை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த ஹஸ்பண்ட் ஒரு ஆஃபீஸில் ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் கேடரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவர். அங்கே ஒய்ஃப் ஒரு ஹோம் மேக்கர். ஒரு நடுத்தர குடும்பம் அப்படின்னாலுமே அந்தஸ்தில் தன்னையை நல்லா காட்டிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அந்த அம்மா. ஒரு நாள் அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஆஃபீஸில் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஆல் டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஃபேமிலியோடு கலந்துப்பாங்க. இவரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஃபேமிலியோடு வர சொல்லி. இவர் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்கு அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்மளும் அதில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளில் நம்ம கலந்துக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் பெருமை, ரொம்ப சந்தோஷம். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அது இடையே அவங்க மனசுக்குள்ளார ஒரே ஒரு சின்ன ஒரு கவலை இருந்துச்சு. ஏன்னா அங்கே வர்றவங்க எல்லாருமே நல்ல வசதி படைத்தவங்களாக இருப்பாங்க. அதனால் அந்த அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம போனால் தானே கௌரவமாக இருக்கும். அப்படி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சரியான நகைகள் எதுவும் இல்லையேங்கிற ஒரு மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்தது. அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வரம்மா, ஆனால் அவங்க ரொம்ப பணக்காரங்க, பெரிய பணக்காரங்க. சரி, அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. போயிட்டு பேசிட்டுன்ட்டு கொஞ்சம் தயக்கத்தோடு தான் இருந்தாலும் சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் ஒரு கெட் டுகெதர் இருக்குங்க, எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல நகைகளாக எதுவும் இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க நெக்லஸ் எதாவது கொடுத்தீங்கன்னா நான் பார்ட்டி முடிஞ்ச உடனே பத்திரமா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, இதுக்கே இவ்வளோ தயங்குறேன், கேட்க இருமா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனாங்க. போயிட்டு திரும்பி வரப்போ அவங்க கையில் ஒரு ட்ரே, அதில் ஒரு 3-4 நெக்லஸ் கொண்டு காமிச்சாங்க. இந்தா, இதில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் அவருக்கு பிடிச்ச ஒரு நெக்லஸை எடுத்துக்கிட்டு, மிக்க நன்றிங்க, நான் பார்ட்டி முடிஞ்சோடனே உங்களுக்கு பத்திரமா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பார்ட்டி நாள் வந்தது. இந்த அம்மாவும் போய் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஹாப்பி. அந்த ஹோல் டைம் ஷி என்ஜாய். நல்ல ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அந்த ஹாப்பியாக இருந்தாங்க. பார்ட்டி முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட் நைட்டு தான் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. திரும்பி வீட்டுக்கு பார்க்குறப்போ தான் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த நெக்லஸ் தன்னுடைய கழுத்தில் இல்லை, எங்கேயோ தவற விட்டுட்டோம். இப்போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஐயோ, தொலைஞ்சிருச்சே, எப்படி அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே எங்கேயோ தேடினாங்க, எங்கேயும் கிடைக்கல. ஒரே பதற்றம். அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. அப்படியே எப்படி நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறோங்கிற ஒரு கவலை அவங்க மனசில் ஆக்கிரமிச்சிச்சு. அப்படியே ரொம்ப கவலையோடு உட்காந்துட்டாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் அவரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சோடனே அவர் வருத்தப்பட்டார். இருந்தாலும் தன்னுடைய ஒய்ஃபுக்கு, பரவாயில்ல விடுமா, அதே மாதிரி ஒரு நெக்லஸ் நம்ம வாங்கி அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடுவோம் அப்படின்னார். எப்படிங்க முடியும், அது ரொம்ப விலை உயர்ந்த வைர நெக்லஸுங்க, நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் ஏதுங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல விடுமா, எங்கேயாவது லோன் கீன் வாங்கியாவது நம்ம அதே மாதிரி ஒரு நெக்லஸ் வாங்கி திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னார். சொன்ன மாதிரியே கொஞ்சம் அதிகமான கடன்கள் தான் வாங்குகிற மாதிரி வந்தது. இருந்தாலும் அதை கடன்பட்டு அதே மாதிரி ஒரு நகையை வாங்கி, ஒரு நெக்லஸை வாங்கி அவங்கக்கிட்ட கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதற்கப்புறமா பல வருடங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையல. ஒரு நாள் தற்செயலாக, பல வருடங்களுக்கு பிறகு தற்செயலாக ஒரு பொது இடத்துல 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பணக்காரம்மா கேட்டது, என்னம்மா நம்ம பல வருஷங்கள் ஆச்சே மீட் பண்ணி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போ தான் இந்த பொண்ணு சொன்னாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லாமல் விட்டுட்டேன். அப்படியா, என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு பார்ட்டிக்கு போகிறதுக்காக ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு போயிருந்தேன் இல்லையா, அது பார்ட்டிக்கு போயிட்டு திரும்பி வந்தப்போ எங்கேயோ தொலைஞ்சிருச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் அதே மாதிரி ஒரு வைர நெக்லஸை வாங்கிறதுக்காக நாங்கள் நிறைய கடன் பட்டுட்டோம்.
இத்தனை வருஷமாக நாங்கள் அந்த கடனை தான் அடைச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் அந்த கடனை வந்து கட்டி முடிச்சிருக்கோம். அதனால தான் நம்ம வந்து பார்க்கறதுக்கான மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த அம்மா சொன்னாங்க, என்னது நீங்கள் திருப்பி கொடுத்தது வைர நெக்லஸா, ஒரிஜினல் வைர நெக்லஸா? நான் உங்ககிட்ட கொடுத்தது வைர நெக்லஸே இல்லையேம்மா, அது வந்து ஒரு போலியான ஒரு ஆர்டினரி நெக்லஸ் தான், அதனுடைய விலையே மொத்தமே ஒரு 500 கூட இருக்காது, இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு அந்த அம்மா இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுடைய மனநிலை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த கதையை என்கிட்ட சொன்ன என் பேத்தி என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, தாத்தா இந்த கதையினுடைய தீம் என்னன்னு சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட விட்டுறேன். இந்த கதையில் இருக்கக்கூடிய தீம் என்ன, இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? உங்கள் ஒவ்வொருடைய பார்வையிலும் வேறு வேறு வாரமான தீம் இருக்கக்கூடும். எனவே உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் வந்து பதிவிடுங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நான் என் பார்வையில் அந்த கதையினுடைய தீமாக என்ன நினைக்கிறேங்கிறத என்னுடைய அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய்.